கட்டா குஸ்தி 2 ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு இப்போ நடக்க போகுது. அதுக்காக எல்லாரும் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் வந்திருக்கோம். படம் 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாரும் வந்து உள்ள ட்ரெய்லரையும் பார்க்கலாம். சார், மறுபடியும் கட்டா குஸ்தி ஸ்டார்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா இப்போ வந்து லேடிஸ் தான் வந்து வீட்டில் சண்டை போடுறாங்க. ஸோ அதுக்காக தானே? இல்லை, டைரக்டர் செல்லா வந்து ஹீரோ விஷ்ணு விஷாலோட வந்து அந்த செகண்ட் பார்ட்டுடைய நரேஷன் சொன்னார். அது சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கட்டா குஸ்தி 2 போகலான்னு முடிவு பண்ணோம். நீங்கள் அந்த ப்ரோமோவே பார்த்துருப்பீங்க. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கட்டா குஸ்தி 2 வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே எல்லா ஏரியாவும் விற்றுருச்சு. டேபிள் ப்ராஃபிட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். காரணம் வந்து படம் நல்லா இருக்கிறது தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. அது வந்து விஷ்ணு விஷால் தான் சொல்லணும். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், அதர் லாங்குவேஜ்லாம் ஈஸியாக வந்து 100% வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதனால அதர் லாங்குவேஜஸ்லையா ஈஸியாக வந்து அது வந்து நோட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து அவ்வளோ பண்ணுறது கிடையாது. அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து 1000 தியேட்டர்ஸ்க்கு மேலே இல்லை. பட்டு ஹைதராபாத்லலாம் 4000 தியேட்டர் இருக்குது, தெலுங்கானாலலாம். அதனால் ஹிந்திலலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க கிராஸ் பண்ணிடுறாங்க, நம்மளால் கிராஸ் பண்ண முடியல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி ரவுண்ட் 2 ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். செல்லா சார் டைரக்ஷனில், விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ், வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில். படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஆனால் ஒரு பவர்ஃபுல் மெசேஜையும், இந்த ஜாலியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பவர்ஃபுல் மெசேஜும் சொல்லியிருக்காரு செல்லா சார். படத்தை தேட்டரில் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும் படம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. விஷ்ணு விஷாலோட எனக்கு இது 3ஆவது படம். முண்டாசு பட்டி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் கதாநாயகன் அப்படின்ற ஒரு படத்தில் இணைஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய பார்ட் 2ல் அமைஞ்சிருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. தொடர்ந்து நிறையா படங்கள் இன்னும் நல்ல என்டர்டெய்னிங்கான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கொள்கை. ஸோ கண்டிப்பாக கட்டா குஸ்தி அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஒரு தேட்டரில் வந்து நான் தான் கேட்டேன் விஷ்ணு விஷால்கிட்ட, இந்த மாதிரி தீபாவளிக்கு ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் படம் ரேஞ்சுக்கு பண்ணிட்டீங்க, பயங்கரமாக செலவு பண்ணி ரொம்ப அழகாக பெருசாக வந்திருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு அவர் பழக்கம். ஸோ விஷ்ணு விஷாலோட க்ரோத் ஆஸ் அன் ஆக்டர், அவரோட கிளாரிட்டி, அவர் ஆக்சுவலாக இவ்வளோ வருஷத்தில் இன்னும் நிறைய படங்களே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக பார்த்து அவரோட ஒரு படியும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆஸ் அ மியூசிஷியன், மியூசிக் டைரக்டராக ஒரு 6 பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் சிங்கர்ஸ் ஸ்வேதா மோகன், நான் 2 பாட்டு பாடியிருக்கேன். சத்யன் மகாலிங்கம்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் சத்யன் மகாலிங்கம், இன்னும் 2 பேரை மறக்கிறேன். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கட்டா குஸ்தி 2 வந்து தேட்டரில் எல்லாரும் கூட்டமாக வந்து குழந்தைங்களை, என்டையர் ஃபேமிலியில், உங்கள் வீட்டில் பெருசுங்க யாராக இருந்தாங்கன்னா கூட அவங்களையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜூலை 3 தியேட்டர்ஸில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை, இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய ஸ்டார்ஸ் வந்து இப்போ அவங்க படம் பண்ணுறது கஷ்டம். விஜய் சாரோ அஜித் சாரோ அவங்க எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு படம் பண்ண மாட்டாங்க. ரஜினி சார் படம் வருதுன்னா கூட அந்த படங்களுக்காக சின்ன படங்கள்லாம் ஒதுங்கணும். அந்த மாதிரி ஒரு இப்போ அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால, இப்போ நான் வந்து படம் இந்த ரிலீஸ் டேட் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படியாவது கொடுக்கணும்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை, இல்லைங்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் அதை ஒரு பர்சனலாக, நான் சினிமா மேலே எனக்கு நான் சோறு சாப்பிட்ற ஒரு இண்டஸ்ட்ரின்றனால தேட்டரில் எல்லாரும் வந்து படம் பார்க்கணும், தேட்டர் ஓனர்ஸ் இவங்களுக்காகலாமும் நம்ம கன்சிடரேஷன் பார்த்து தான். அதே நேரத்தில் நம்ம குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நான் முக்கியமாக என்னோட டீமை தான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து பகலாக உட்காந்து இந்த படத்தை டெலிவர் பண்ணணும்னு சொன்னால் கூட தொடர்ந்து எனக்காக அந்த பொறுப்பை வந்து ஒரு பொது நலனுக்காக என் பசங்க பண்ணுறாங்க. அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து என்னோட அசிஸ்டன்ட் சபரி, அவன் தான் காரணம். நிறைய பேர் விஸ்வான் என் கூட இருக்கிறவங்க, அப்புறம் என்னோட டீம் ஆஃப் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு தான் அந்த வெயிட்டும் ஃபீல் ஆகும் என்னால். ஸோ அதனால் இப்போ தொடர்ந்து நான் படம் பண்ணுறதுல ஒரு நல்லது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நான் படம் பண்ணால் என் பேர் இருந்தால் அது நல்ல படம்ன்ற ஒரு பேச்சோ ஒரு கிரெடிபிலிட்டியோ ஏதோ ஒன்று வருது. அதே நேரத்தில் கலெக்ஷன்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஆடியோ பிஸ்னஸும் நல்லா இருக்குன்றதுனால
ஐ ஹாவ் டு ஹோல்ட் அ ஃபோர்ட். அந்த ஃபோர்ட்டை நான் வந்து பிடிச்சிதான் ஆகணும். ஸோ இதை நான் வந்து ஒரு ஒரு பணியா பார்க்காம ஒரு சினிமாவுக்கு நாம பண்ற ஒரு திரும்பி பண்ற விஷயமா பார்க்குறேன். இல்ல இது வந்து நமக்கு டேடி எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குற மாதிரி விஷயம் இல்லை. இல்ல நல்ல விஷயமா பாக்குறேன். ஏன்னா இப்ப ஜிவி வந்து நடிக்கிறாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு, மியூசிக் பண்றாரு, எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு ஜிவி பிரகாஷ். எனக்கு வந்து அது ரொம்ப பயங்கர, அவர் எப்படி பண்றாருன்னு புரியல. ஏன்னா எப்ப நான் ஜிவியை பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு ஒரு வேலையில தான் இருக்காரு. நான் ஒரு நாள் ஏதோ ஒரு பாட்டு பாடியிருந்தேன் அவருக்கு, ஒரு தனுஷ் படத்துல ஒரு பாட்டு பாடியிருந்த போது ஃபோன் பண்ணி ஜிவி இது ஓகேவா அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம் நான் ஃபைட்ல இருக்கேன் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஆசைகள் எதுவும் எனக்கு இல்லை. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு 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 விஷயத்த நம்ம எடுத்துட்டோம்னா அதை ரொம்ப சிறப்பா பண்ணணும், கலை ரீதியாகவும் நல்லா பண்ணணும். இப்ப கலை பண்றோன்ற பேர்ல ஒரு ப்ரொடியூசர் நடுரோட்டுக்கும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்தா கண்டிப்பா பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? அதையும் பண்ணி பார்த்தேன். இல்ல ஆசை இல்லை, அது வந்து நம்ம பண்றோம் ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை சுத்தி 10 இடத்துல மாங்காய் விழணும், அப்பதான் அதை பண்ண முடியும். ஏன்னா இப்ப நானே காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணா வேற, எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த க்ரூமிங்கான ஒரு டைம் வரும்பொழுது இப்போ நிறைய டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், நிறைய டாப் அறிவாளிகள் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். அவங்க நிறைய பேர் இந்த ஐடியாவை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது பண்ணறதுக்கு ஆசை இருக்கா அவங்களுக்குன்னு. ஆசை இல்லை, பட் ஒன்று எடுத்துட்டா ஜனங்களுக்காக தான் நம்ம பண்றப்ப. எனக்காக நான் பண்ற ஆர்ட் உங்களுக்கு புரியாது, ஆனா புரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனா இப்போ நான் இன்னொருத்தருக்காக சமைக்கிறேன்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக நம்ம சமைக்கிறோம். அது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்றது வேற, அது உடம்புக்கு நல்லதா ரொம்ப சிறந்த உணவா அப்படியெல்லாம் தெரியாது. அதனால அதை பண்ணணுன்றதுக்கு ஒரு இது இருக்கு. அது வரும்பொழுது நம்ம கண்டிப்பா பண்ணி பார்ப்போம். என்னன்னு ஷூர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் அன்னைக்கு வெரி எக்ஸைட்டட். பார்ட் 1 எப்படி உங்க எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிச்சோ, பார்ட் 2 கண்டிப்பாக அதே அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் செல்லா படத்தோட டைரக்டர் ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷம் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் நான். அண்டு என்னோட காமெடி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணமே செல்லா தான். வேலனவத்ரா வெள்ளக்காரனோட ரைட்டர் அண்ட் கோ டைரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் சில்க்வார்பட்டி சிங்கம், கட்டா குஸ்தி, இப்போ கட்டா குஸ்தி 2. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னி இது. ஷான் ரோல்டன் மியூசிக் டைரக்டர், நிறைய புது டெக்னீஷியன்ஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கேன். பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் குஸ்தி இருக்குது, ஃபேமிலி ஃபன் இருக்குது, காமெடி இருக்குது, இமோஷன் இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, சின்ன பசங்களுக்கு இருக்குது, ஒரு சின்ன பாப்பா ஜாரா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களோட பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் ஜூலை 3 அன்னைக்கு வாங்க, படம் பாருங்க. அண்ட் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்ரெடி சம்பவக்காரி சாங் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜூலை 3. இல்லை, ஏன் அப்பா வரந்த மாதிரி இன்னுமா என்ன ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாதானே? ஸோ இல்லை கரெக்டு, இல்லை அது அது அதுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, அதனால தான். ஆமாம் ஆமாம். அதான் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இதை பற்றி, அதோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன். அதுதான் சோஷியல் மீடியா. பாருங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கா ஒரு விஷயத்த? அதுதான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுதான் சோஷியல் மீடியாங்கிறேன் நான். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடென்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜய் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சார் ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர் ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை அப்படிதான் பேசியிருக்காரு, விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். இது நடக்கும், இது வந்து we are all used to it. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, புதுசாக இருக்கு எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசலை. நான் ஒரு எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா தான் நான் அகேன்ஸ்ட். சோஷியல் மீடியாவில் இருக்கிற வயலன்ஸ் இல்லை வன்மம் தான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். அதுக்கு நான் கன்ஃபார்மாக அகேன்ஸ்ட். அது நான் இப்போ கூட நிற்பேன். நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. சரி, நம்ம ஊரில் அது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தால் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து காலங்காலமாக இருக்குது. ஸோ மேபி அந்த ரெஸ்பெக்ட் வந்து வி ஷுட் கிவ் இட்ன்றது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின் மேல தலைக்கு மேல தூக்கி அடிக்கிற மாதிரி அந்த ஸ்கில் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏன் வித்தியாசமா பண்ணிருக்கீங்க?
அதான் சார், இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சார், அதனால தான் அது இல்ல, அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது இப்போ நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மக்கள் கிட்ட கிடைக்கிற பாராட்டு, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக பண்ணும்போது அந்த முயற்சி பாராட்ட போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட், ஒரு கிக்கு கிடைக்குது எனக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துலையும் சில புது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள். ஜூலை 3 அன்னைக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.